தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 2 சிறுமிகள் உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது பொங்கலை அடுத்த 3வது நாள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தினர் காணும் பொங்கலை கொண்டாடுறதை அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக அளவில் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் பெரிய அளவில் எந்த விதமான பொழுதுபோக்குள்ள இடமும் கிடையாத ஒரு சூழ்நிலையில் அங்கங்கே உள்ள மக்கள் இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒன்று திரண்டு அதன் அடிப்படையில் உணவெல்லாம் கொண்டு பரிமாறிட்டு போவாங்க. இந்நிலையில் தூத்துக்குடியை சார்ந்த குடும்பம் ஒன்று இன்னைக்கு முக்கூடலில் இருக்கிற தாமிரபரணி நதிக்கரைகளில் துணிஞ்சிருந்தாங்க. குவிந்த நிலையில மொத்தம் 9 பேர் வந்திருந்த ஒரு சூழ்நிலையில மொத்தம் 4 பேர் இறங்கி குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதான் அந்த ஆற்று தண்ணி தெளிவா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்க குளிச்சுட்டு இருப்பாங்க. குளிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, 13 வயது பொண்ணும், அனுஷியா அப்படிங்கிற ஒரு 15 வயது பொண்ணும் அந்த பகுதியில தன் தந்தையோட சொல்ல மீறி ஆழமான பகுதிக்குள்ள போயிருக்காங்க. போன நிலையில அவங்க நீருக்குள்ள மூழ்கி இருக்கிறாங்க. நீருக்குள்ள மூழ்கிய நிலையில தற்போது வைஷ்ணவியோட உடல் கண்டெடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட உள்ளது. அதே மாதிரி அனுஷியாவோட உடல் தற்போது தேடப்பட்டு வருது. ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலாக தேடப்பட்டு வந்த நிலையில தற்போது வரை அந்த உடலானது மீட்கப்படல. இது பாத்தீங்கன்னா இந்த பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.